Good morning friends. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா டிராஃப்ட்மேன் அண்ட் ஃபீல்ட் சர்வேயர் எக்ஸாம் வர போகுது இல்லைங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வேயிங் டாப்பிக்கில் ஆஸ் பர் சிலபஸ் படி என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. அதில் வந்து ஃபஸ்ட் டாபிக் என்னென்னா செயின் சர்வேயிங் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் அண்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் பிரின்சிபல் ஆஃப் செயின் சர்வே அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் எம்ப்ளாய்ட். ஓகே, சேம் வாட் இஸ் சர்வேயிங், அதில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம், அதில் என்னென்ன எரர்ஸ் ப்ளஸ் அந்த எரரை வந்து ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து என்னென்ன மெட்டல்ஸ் நம்ம யூஸ் பண்ணி வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, ஸோ அதனுடைய டாலரன்ஸ் என்ன, ஸோ அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறது. அதை வந்து செயின் சர்வேயிங் அதுதான் இவங்க சிலபஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, டிஃபைன் சர்வேயிங், எக்ஸ்பிளைன் தி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சர்வேயிங், narrate the different methods of measurement, express the instruments used for chain surveying. ஓகேங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட். இது ரெண்டாவது வந்து இன்ட்ரடக்ஷன் அபவுட் செயின் சர்வேயிங். ஸோ அதை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஸ்டேட் தி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் யூசஸ் ஆஃப் செயின் சர்வேயிங் இன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டெஸ்டிங் ஆஃப் மெட்ரிக் செயின்ஸ். ஓகே, அதில் என்ன டெஸ்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். 20 மீட்டர் அண்ட் 30 மீட்டர் மெட்ரிக் செயின் மட்டும் கேட்டிருக்காங்க. பட் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸில் எல்லா செயினுமே இருக்குது. இன்ஜினியரிங் செயின் இருக்குது, குண்டர் செயின்ஸ் இருக்குது, ரெவன்யூ செயின் இருக்குது. ஓகே, எல்லா செயினை பற்றியும் கேட்குறாங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்ஸ் அண்ட் எரர்ஸ். ஓகே, எக்ஸ்பிளைன் த அட்ஜஸ்ட் ஆன் செயின்ஸ், ஸ்டேட் ஆஃப் இந்தியன் ஆப்டிக்கல் ஸ்கொயர் எல்லாம் கேட்குறாங்க. ஓகே, மெஷர்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி செயின் அண்டு செயினிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் சிலபஸ் படி ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் போட்டிருக்கு. கண்டிப்பாக பாருங்கள். இதில் வந்து மேக்ஸிமம் 10 கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா. இது எல்லா கொஸ்டின் கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, பட் கண்டிப்பாக அந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, எஸ், ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா. An offset is a dash distance of an object measured from the survey அப்படின்னு சொல்கிறோம். an offset dash distance. ஸோ ஆஃப்செட் அப்படின்னா நமக்கு பர்பண்டிகுலர் ஆஃப்செட்னு சொல்லுவோம். அது என்ன சொல்லுவோம், நமக்கு லேட்ரல் மெஷர்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எனி சர்வே ரெஃபரன்ஸ் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்க, லேட்ரல் மெஷர்மெண்ட். ஓகே, பர்பண்டிகுலர் ஆஃப்செட். ஸோ பர்பண்டிகுலர் ஆஃப்செட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் எனி சர்வே லைன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் தான் நமக்கு வந்து லேட்ரல் மெஷர்மெண்ட் ஆர் பர்பண்டிகுலர் ஆஃப்செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எஸ். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் வந்து ஷுட் நாட் கிரேட்டர் தென் 15 மீட்டருக்கு மேலே நம்ம போகக்கூடாது. இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த ப்ரீவியஸ் ஒரு 4 வீடியோ போட்டிருக்கு இல்லைங்களா, கண்டிப்பாக பாருங்கள். சர்வேயிங் அண்ட் பேசிக் இன்ஜினியரிங் அண்டு ஹைவே இன்ஜினியரிங். ஓகே, அது மீன்ஸ் ரோடு இன்ஜினியரிங் மூணு வீடியோவும் போட்டிருக்கு. கண்டிப்பாக பாருங்கள், கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா. விச் ஒன் ஆஃப் தி பிலோ இஸ் நாட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு செட் தி ரைட் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரைட் ஆங்கிள் செட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிராஸ் ஸ்டாஃப் ரைட் ஆங்கிள் செட் பண்ணணும், சைட் ஸ்கொயர் ரைட் ஆங்கிள் செட் பண்ணலாம், ஆப்டிக்கல் ஸ்கொயர் தான் நமக்கு இருக்குது, ஆப்டிக்கல் ஸ்டாஃப்னு நமக்கு எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ இது நமக்கு வராது, ஆன்சர் தப்பு. அப்போ கிராஸ் ஸ்டாஃப், ஆப்டிக்கல் ஸ்கொயர், கிராஸ் ஸ்டாஃப், ஃப்ரெஞ்சு கிராஸ் ஸ்டாஃப், ஓப்பன் கிராஸ் ஸ்டாஃப், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அட்ஜஸ்டபிள் கிராஸ் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 3 டைப் ஆஃப் கிராஸ் ஸ்டாஃப் இருக்குது. இதை பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, எஸ். ஹவு மெனி டைப் ஆஃப் செயின்ஸ் ஆர் யூஸ்டு இன் செயின் சர்விங்? எத்தனை டைப் ஆஃப் செயின் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செயின் யூஸ் பண்ணுறோம், மெட்ரிக் செயின் யூஸ் பண்ணுறோம். மெட்ரிக் செயின். ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஜினியரிங் செயின். எஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ செயின் ஆர் கடஸ்டல் செயின் சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குண்டர் செயின். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் செயின் ஆர் ஸ்டீல் பேண்ட்ஸ். ஓகே, ஸ்டீல் பேண்ட்ஸ் ஆல் பேண்ட் செயின் அப்படின்னு சொல்லலாம், பேண்ட் செயின் சொல்லலாம். ஓகேங்களா. மொத்தம் நமக்கு என்ன வருது, 1 2 3 4 5. அப்போ 5 டைப் ஆஃப் செயின்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. இந்த செயினை பற்றி எத்தனை டைப்பும் கேட்டுறாங்க. மெட்ரிக் செயினோட லென்த் என்னன்னு கேட்கலாம், அப்போ ஸ்டாண்டர்ட் லென்த் என்னன்னு கொஸ்டின் கேட்கலாம், ஒன் செயின் என்னோட லென்த்து கேட்கலாம், இன்ஜினியரிங் செயின் லென்த் என்ன, ஒரு லிங்க்ஸ் என்னன்னு கேட்கலாம். ஓகே, இந்த கொஸ்டினை கண்டிப்பாக கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எஸ். குண்டர் செயின் கன்சிஸ்ட் ஆஃப் டேஷ் லிங்க்ஸ் அப்படின்னா குண்டர் செயின் நமக்கு என்ன சொல்லுவோம், குண்டர் செயின் 66 ஃபீட், குண்டர் செயின் நம்ம 66 ஃபீட்டு 100 லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். குண்டர் செயின் ஆர் சர்வேயர் செயின் கூட அது நம்ம சொல்லலாம். ஓகே, 66 ஃபீட் அண்ட் 100 லிங்க்ஸ்ன்னு அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலுங்களா. த ப்ராசஸ் ஆஃப் லொக்கேஷன் ஆஃப் இன்டர்மீடியேட் பாயிண்ட் ஆன் தி சர்வே லைன் அப்படின்றோம். அதாவது ஒரு சர்வே லைனில் ஒரு இன்டர்மீடியட் பாயிண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், ரேஞ்சிங். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், நம்ம ரேஞ்சிங். அதில் வந்து பர்பண்டிகுலர் போனால் நமக்கு ஆஃப்செட்னு சொல்லுவோம், 15 மீட்டர். ரேஞ்சிங் பண்ணுறது நம்ம கிராஸ் ஸ்டாஃப் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. எஸ். நெக்ஸ்ட் போலுங்களா. The biggest of the survey line is called as biggest of the survey நம்ம என்ன சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம சர்வேயிங் பாயிண்ட் இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இதெல்லாம் மெயின் ஸ்டேஷன் ஆர் சர்வே லைன் சொல்கிறோம். இந்த டோட்டல் சர்வேயிங் ஸ்டேஷனே ரெண்டாக பிரித்து அதுக்கு பிறகு நமக்கு பேஸ் லைன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், நமக்கு அதுக்கு பேஸ் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக ட்ரையாங்கில் தான் நம்ம பிரிப்போம் ஜென்ரலாக. அதுக்கு பிறகு நமக்கு பேஸ் லைன். இந்த பேஸ் லைன்னா என்ன, டை லைன்னா என்ன, செக் லைன்னா என்ன, அடுத்து நமக்கு சர்வே லைன்னா என்ன, இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து வித் எக்ஸ்ப்ளனேஷனோடைய அந்த டிராயிங் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம போட்டிருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, எஸ்.
Chain surveying uses of principle of, yes, chain surveying என்ன principle நம்ம யூஸ் பண்றோம் நமக்கு, it is a triangulation principle with respect to of 2 point, third point நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோம். ஓகேங்களா, மீன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அது வந்து ட்ரையாங்குலேஷன் பிரின்சிபல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்க, ஒர்க் ஃப்ரம் தி ஹோல் டு பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இது எல்லாமே எலிமினேஷன் ஆஃப் தி எரர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் ட்ரையாங்குலேஷன் சர்வேயிங். எஸ், இன் ஹவு மெனி வேஸ் கேன் ரேஞ்சிங் பி கேரிட் அவுட் அப்படின்னா, இன் ஹவு மெனி வேஸ் ரேஞ்சிங். ஸோ ரேஞ்சிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டைப் தான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைரக்ட் ரேஞ்சிங், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ரேஞ்சிங் அப்படி சொல்லலாம். டைரக்ட் ரேஞ்சிங், டைரக்ட் ரேஞ்சிங் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டு பாயிண்ட் நமக்கு தெரியும். பட் இன்டைரக்ட் ரேஞ்சிங்னா ஸ்டார்ட் பாயிண்ட் எங்கன்னு தெரியாது, எண்டு பாயிண்ட் எங்கன்னு தெரியாது. நம்ம பாட்டுக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம ரேஞ்சிங் பண்ணுவோம். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ரேஞ்சிங். அப்போ 2 டைப் ஆஃப் ரேஞ்சிங் இருக்குது நமக்கு. எஸ், த புக் இன் விச் செயின் மெஷர்மெண்ட் ஆர் என்டர்டு இஸ் கால்டு, என்டர்டு செயின் மெஷர்மெண்ட்டை என்டர் பண்ணுறதுக்கு என்ன புக்கு, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபீல்டு புக் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் நம்ம அதை ஃபீல்டு புக்னு சொல்லுவோம். இதோட சைஸ் கூட நமக்கு கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, 20/12 சென்டிமீட்டர் லென்த் வைஸில் நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓகேங்களா. எஸ், இன்னும் ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் கிராஸ் ஸ்டாஃப் இஸ் அவைலபிள். இப்போ தான் சொன்னோம் இல்லைங்களா, கிராஸ் ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிராஸ் ஸ்டாஃப், ஃப்ரெஞ்ச் கிராஸ் ஸ்டாஃப், அட்ஜஸ்டபிள் கிராஸ் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் கிராஸ் ஸ்டாஃப் நமக்கு இருக்குது. ஸோ இந்த கிராஸ் ஸ்டாஃபுடைய ஆங்கிள் மெஷர்மெண்ட் யார், ரைட் ஆங்கிளுக்கு யார், ஆல் ஆங்கிளுக்கு யார், ப்ளஸ் அட்ஜஸ்டபிளுக்கு யார், அட்ஜஸ்டபிள் கிராஸ் ஸ்டாஃப் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபுல்லாக போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் போகிறாங்களா. The survey station may be marked on the ground using the survey station. ஓகே, the station அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்வே, இங்கே ஒரு சர்வே ஸ்டேஷன், இங்கே ஒரு சர்வே ஸ்டேஷன், இங்கே ஒரு சர்வே ஸ்டேஷன். இதை எதை வச்சு மார்க் பண்ணுவோம், பெக்கு வச்சு நம்ம மார்க் பண்ணுவோம். ஓகேவா, பெக்கு வச்சு நம்ம மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா. எஸ், இதெல்லாம் நமக்கு வந்து சர்வே ஸ்டேஷன். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெக். எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா. A metallic chain using in chain surveying provided with joining many number of links and each links. Okay, many number of links போனால் அப்போ each link நமக்கு எவ்வளோ 20 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். என்னது 20 சென்டிமீட்டர் 0.2 மீட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ 5 மீட்டர் கொடுத்துருவாங்க, எத்தனை லிங்க்ஸ்னு கேட்கலாம். மெட்ரிக் செயின் 20 மீட்டர் கொடுத்துருவாங்க, எத்தனை லிங்க்ஸ்னு கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. Dash is the simplest instrument used for setting out a perpendicular that is taking offset from the chain line அப்படின்னா, அப்போ பர்பண்டிகுலர் ஆஃப்செட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்ம கிராஸ் ஸ்டாஃப், ஓப்பன் கிராஸ் ஸ்டாஃப் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பர்பண்டிகுலர் ஆஃப்செட் நம்ம எடுக்கிறோம். எஸ், வாட் இஸ் தி ரேஞ்ச் ஆஃப் பர்மிசிபிள் எரர் இன் செயின் லென்த் ஆஃப் 20 மீட்டர் செயின் அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் தி 20 மீட்டர் செயினுக்கு பர்மிசிபிள் எரர்னு கேட்குறாங்க. எஸ், அப்போது 5 மீட்டர் 10 மீட்டர், ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 mm எரராக இருக்கும். 20 மீட்டர் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 mm எரர். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 30 மீட்டர் செயின் இருந்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 8 mm எரர். இது கண்டிப்பாக அந்த ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த டைம். இதில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ நம்ம 20 மீட்டர் செயின் அப்படிங்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 mm இஸ் எரர். எஸ், ஹவு மெனி லிங்க்ஸ் ஆர் அவைலபிள் இன் 30 மீட்டர் மெட்ரிக் செயின் சொல்லிட்டாங்க. அப்போ மெட்ரிக் செயின் நமக்கு வந்து 5 மீட்டர் 10 மீட்டர் 20 மீட்டர் 30 மீட்டர் இருக்குது. ஈச் லிங்க் வந்து நமக்கு 0.2 மீட்டர் அப்படி சொன்னோம். அப்போ 30 டிவைடட் பை 0.2. ஓகேங்களா, இப்போ மேலேயும் 10 கீழேயும் 10 மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்களா, அப்போ 2. அப்போ 2 டிவைட் பை 15 into 10 150. அப்போ 150 நம்பர்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிக் செயினில் இருக்குது. ஓகே. எஸ், ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஏரோஸ் ஆர் ரெக்யூர்டு ஃபார் செயின், ஃபார் ஒன் செயின் ஆக்சுவலாக கொஸ்டின் எடுத்துருக்கணும். ஓகேங்களா, ஒன் செயின் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 21 மீட்டர் அப்படின்னு நமக்கு ஒரு 21.162 மீட்டர் அப்படின்னு நமக்கு வரும். ஓகேங்களா, அதாவது 66 ஃபீட். ஓகே, 66 ஃபீட் நமக்கு ஒரு ஒன் செயின் அப்படின்னா. ஸோ அப்போ எதுக்கு ஒன் செயின் 20 மீட்டர் செயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் நமக்கு 10 ஏரோஸ் ரெக்யூர்டு. எத்தனை ஏரோஸ் நம்ம ரெக்யூர்டு, 10 ஏரோஸ் நமக்கு வந்து ரெக்யூர்டு. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரோட சைஸ் எவ்வளவு, டயாமீட்டர் என்ன, அதோட மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்ப்போம். ஓகே, இன்வைட் டேப் ஆர் மேட். ஓகே, சாரி, the inwire tape are made of an alloy. ஓகே, எந்த அலாயில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க, நிக்கல் ப்ளஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறோம். நிக்கல் ப்ளஸ் ஸ்டீல் தான் நமக்கு வந்து இன்வைர் டேப் மேக் பண்ணியிருக்காங்க. நிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 36% இருக்கும், ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 64% இருக்கும். ஓகேங்களா, இதனோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் 1/10 ஆஃப் ஸ்டீலாக இருக்கும். சரிங்களா, 1/10 ஆஃப் ஸ்டீல். அதனோட வேல்யூ கூட எனக்கு கேட்கலாம். இப்போ ஸ்டீல் நம்ம சொன்னதுனா 1.2 × 10⁻⁻⁻⁶ per degree செல்சியஸ்னு சொல்லலாம். அப்போ இது நமக்கு என்ன 1.6 நமக்கு 1.2 அப்புறம் -6 நமக்கு வந்துடும். சரிங்களா, இன்வைட் டேப்புடைய கோஎஃபிஷியன்ட் தெர்மல் எக்ஸ்பென்ஷன். இந்த கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். ஓகே. எஸ், செயின், எஸ், ஒன் செயின் இஸ் ஈக்குவல் டு 66 ஃபீட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 66 ஃபீட் தான் நமக்கு வந்து ஒன் செயின். ஓகே. எஸ்,
ரேஞ்சிங் ராடு. எஸ், ரேஞ்சிங் ராடு வந்து பார்த்தீங்கன்னா ஆர் என்ன ஷேப்பில் இருக்கும்? ரேஞ்சிங் ராட் நம்ம ஜென்ரலாக என்ன ஷேப்பில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்? சர்க்குலர் ஷேப் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? சர்க்குலர் ஆர் ஆக்டோகனல் இன் கிராஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சர்க்குலர் ஆர் இன் ஆக்டோகனல் இன் கிராஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து பாட்டம் வந்து ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்பிங் பண்ணுறதுக்கு வந்து சர்க்குலர் கேப்பிங் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஆக்டோகனல் ஷேப் வந்து ஈஸியாக இருக்கும். எஸ், ஓகே. நெக்ஸ்ட் போகிறோங்களா? A strip of ranging rod ஆர் டேஸ் இன் கலர் பண்ணோம். ஸ்ட்ரிப் ஆஃப் ரேஞ்சிங் நமக்கு என்ன இருக்கும்? ரெட் கலர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெட் கலர் அண்டு ஒயிட் கலர். ரெட் அண்டு ஒயிட் தான் நமக்கு ஜென்ரலாக இருக்கக்கூடியது. சம்டைம் வந்து ரெட் கலர் இல்லைன்னா நமக்கு வந்து பிளாக் கலர் இருக்கும். நமக்கு ரெட்டில் நமக்கு வந்து பிளாக் இருக்கும். இந்த ஃப்ளாக் இருக்கக்கூடிய ஒரு ரேஞ்சிங் ராட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 200 மீட்டர் உள்ள நமக்கு விசிபிலிட்டிஸில் இருக்குமாம்மா. 200 மீட்டர் உள்ள நம்ம வந்து டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனுடைய ஹைட்டு ப்ளஸ் இந்த பேனோட வித்து, ஒவ்வொரு பேனுக்கும் எவ்வளோ எரர் இருக்கலாம், சரிங்களா? இதனுடைய டயாமீட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் ஆஸ் பர் கோட் புக் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிஎஃப் ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ அந்த இமேஜ் காப்பி பண்ணி போட்டு அதனோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுவரையிலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 கொஸ்டின் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இதுலேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு செயின் சர்விங் மட்டும். ஏன்னா நமக்கு சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சிலபஸ் அப்படின்றதுனால ஒவ்வொரு டாப்பிக்கில் ஒரு 10-15 கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளஸ்ட் கொஸ்டின்ஸ் வித்து இந்த ஆன்சர் வருமா அந்த ஆன்சர் வருமானு சொல்லிட்டு நம்மளை ஒரு ஆசிலேட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது வரலும் போட்ட ஃபீல்டு சர்வேயர் எல்லா வீடியோவும் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. ஓகே, டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.